வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு பசங்க தமிழ்நாடு ஸ்டேட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் 137 வேக்கன்சிஸ் இந்த தடவை போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, யூஆருக்கு வந்து 95%, எஸ்டிக்கு வந்து 89 90% கிடச்சிருக்கு. பிடபிள்யூடிக்கு வந்து 81 82%ல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்தமான் டிவிஷன். அந்தமானில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து யூஆருக்கு வந்து 96% வரை கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து எஸ்டிக்கு வந்து 93.4% வரை கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாகாலாந்தில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து யூஆருக்கு வந்து 95.8ம், இடபிள்யூஎஸ்எஸ்க்கு 95.2ம், எஸ்டிக்கு வந்து 93.8 வரை கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சண்டிகர் டிவிஷன். அது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, 6th மெரிட் லிஸ்ட் வரைக்கும் 100% தான் வந்திருக்கு. அது எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தேவை. டிஸ்பிளேல இருக்க அந்த 3 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் லோக்கல் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தேவை. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 4 ஸ்டேட்டுக்கும் லோக்கல் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. 10th நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருந்தா மட்டும் போதும். மணிப்பூர், அந்தமான், நாகாலாந்து மற்றும் சண்டிகருக்கு லோக்கல் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ சொன்ன 4 ஸ்டேட்டுக்கும் சொன்ன மார்க்கில் ஒரு 4 மார்க்கோ, ஒரு 3 மார்க்கோ, இல்லை 5 மார்க் கிட்ட கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு சொல்ல யாரும் கிடையாது. என்னை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ 10th நல்ல மார்க் எடுத்துகிட்டு வேலை கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்.